தொழில்நுட்ப கோளாறு அப்படின்னு சொல்கிறீங்க. 3 நியூஸ் சேனல் மட்டும் கண்டிப்பாக நம்ம அரசு கேபிள் டிவியிலிருந்து அங்கே மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, இல்லாட்டி தடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சில செட்டப் பாக்ஸில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி தான் இன்றைக்கி பலரும் நிறைய டிஸ்கஸ் பண்ண ஒரு செய்தியாக இருந்தது. அண்ணாமலை அவர்கள் உட்பட எல்லா கனிமொழி அக்கா அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இப்படி எல்லாருமே அந்த கேள்வியை கேட்டுட்டாங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்படி எல்லாருமே கேள்வி கேட்கும்போது அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். அவர் சொன்ன விளக்கம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது, அது இல்லாமல் இன்றைய அரசியல் நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும், குறிப்பாக ஏகப்பட்ட போராட்டத்தை தமிழ்நாடு பார்க்க போகிறது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோக்குள்ளே இருக்க போகுது. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். முதல் விஷயம், எங்களுக்கும் அந்த நியூஸ் சேனலுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே பிரச்சனையாக இருந்தால் என் அலுவலகத்தில் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் அங்கே இருக்கக்கூடிய பல ஊடகத்துக்கு முன்னாடி இதில் நடந்தது ஒரு டெக்னிக்கல் கிளிச், இதுக்கு நடுவில் நிறைய கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அதாவது தனியார் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க இதை மும்மரமாக சோதிச்சுட்டு இருக்காங்க. டெக்னிக்கல் கிளிச் காரணமாக முதல்ல ஒரு பக்தி சேனல் அப்படிங்கிறது அடியாச்சு, மறுபடியும் ஒரு 3 சேனல் தொடர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஃப்ரீக்வன்சி இஷ்யூ தான், அதை சீக்கிரமாக நாங்கள் சரிப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில செட்டப் பாக்ஸில் மட்டும்தான் இது வராமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தாவேகா சார்பாக ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இதை எப்படி மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த நியூஸ் சேனலையே தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். இந்த நியூஸ் சேனலையே தூக்கிட்டாங்க அப்படிங்கிறத தாவேகா அரசாங்கம் மறுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்கு ப்ரூஃப் இருக்குது, வேணா என் கேபினுக்கே வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை ரொம்ப பெரிய அளவில் ஆம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், கனிமொழி அக்கா அவர்கள், இப்போது ஒரு இயக்கத்தை தொடங்கி இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாருமே, ஈவன் எல்லா தலைவர்களுமே அதை ஒரு டூல் கிட்டாக பயன்படுத்தி இது நீங்கள் செயல்முறை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, போன திமுக மாதிரி தானே ஊடகத்தினுடைய குரலை நெருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கான ஒரு ஆம்பிளிஃபிகேஷன் ஒர்க் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ தான் ரியலாக இருக்கக்கூடிய சிக்கல் எப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த சிக்கலை நம்ம மின்வெட்டிலேருந்து தொடங்கலாம். மின்வெட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்பெஷல் குழுக்கள் அப்படிங்கிறத அமைத்திருக்கிறார்கள். 200 பேர் உள்ளடக்கி ஒரு 100-150 குழுக்கள் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுக்கள் சரியாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு 10 மேல்மட்ட குழுக்கள் அப்படிங்கிறத அமைச்சிருக்கோம். யாரையுமே நாங்கள் குறை சொல்கிறதுக்கு விரும்பலை. சிடி நிர்மல்குமார் அவர்கள் அமைச்சர் சொல்கிறாரு, அவங்கள குறை சொல்கிறதுக்கு நாங்கள் இங்கே வரல, அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்வதற்காக இந்த மாதிரி குழுக்களை அமைத்திருக்கிறோம், சீக்கிரமாக மின்வெட்டு அப்படிங்கிறது இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல சரியாக ஒர்க்கு நடக்கலை, சில நபர்கள் சரியாக அவங்களுடைய வேலையை செய்யலை அப்படிங்கிறது தெளிவாக புரியும் போது அடுத்ததாக இவங்க எப்படி தூண்டி விடுவாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நிறைய பேர் ப்ரெடிக்ஷனாக சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங், மின்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த மின்துறையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஒரு போராட்டத்தில் குதிப்பாங்க. இரண்டாவது விஷயம், ஆல்ரெடி ஒரு போராட்டம் நடைபெற்றது, கொஞ்சம் ஞாபகம் இருக்கா, டாஸ்மாக் ஊழியர்களுடைய போராட்டம். எக்ஸ்ட்ராவாக 10 ரூபாய் வாங்கக்கூடாதுப்பா, அது தப்பு, அதை செஞ்சீங்கன்னா சஸ்பெண்ட் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி தாவேகா அரசாங்கம் அந்த ஒரு செய்தியை வெளியிட்ட போது அதற்கு எதிராக டாஸ்மாகினுடைய சில ஊழியர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டம் நடத்தப்பட்டது ஏன், 10 ரூபா வாங்காமல் எங்களால் இந்த டாஸ்மாகை நடத்த முடியாது, எங்களுக்கு நிறைய லாஸ் வரும் அப்படிங்கிறது தான். என்னையா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு தானே சொல்கிறாங்க, நீங்கள் என்ன 10 ரூபா கம்மி பண்ணியாக வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் இங்கே கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இங்கேயே ஏதோ தூண்டப்பட்ட ஒரு போராட்டம் அப்படிங்கிறதுக்கான ஸ்மெல் அப்படிங்கிறது வருது. அடுத்த போராட்டம் மின்துறை இல்லாட்டி அந்த ஊழியர்கள் ஏதாவது செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு தூண்டப்பட்ட போராட்டமாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த போராட்டம் எங்கேருந்து வெடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டும், டக்குன்னு எல்லா விஷயங்களையுமே நம்ம மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறையில் ரீஃபார்மேஷன் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அது இல்லாமல் அறநிலைத்துறையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு, பொதுப்பணித்துறையில் மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொதுப்பணித்துறை அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யாரும் ஊழல், அதாவது லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் நேரடியாகவே ஒரு பேட்டி கொடுக்கிறார். போன தடவை அப்படி இல்லைங்க, 15% நாங்கள் லஞ்சம் கொடுத்துட்டு இருந்தோம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும், 10% எம்பிக்கு போகும், 4% எம்எல்ஏக்கு போகும், 1% அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸுக்கு போகும், இப்படி 15% லஞ்சம் கொடுத்தா மட்டும்தான் எங்களால் அந்த ஒர்க் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா, இங்கே பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இதனால் லாபம் அடைந்தவர்கள் என்ன செய்யலாம், ஒருவேளை அடுத்த கட்ட போராட்டம் அப்படிங்கிறத அறிவிக்கலாம்.
அடுத்ததாக பால்வளத்துறை, அடுத்ததாக இருக்கக்கூடியது இன்னும் முக்கியமாக டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறையில் இனி தாவேக அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் இருக்குல்ல, பெண்கள் எல்லோருக்கும் ஃப்ரீ, எல்லா பஸ்லையும் ஃப்ரீ அப்படிங்கிறது, அதெல்லாம் அவங்க நிறைவேற்றும் போது இன்னும் சில முக்கிய ப்ரெஷர் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த ப்ரெஷரை கொஞ்சமாக ஆளும் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனப்பான்மையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு பெரிய போராட்டமாக மாற்ற நினைப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை நம்ம இங்கே கவனிக்கணும். அப்போ இது எல்லாமே மக்களுடைய பார்வைக்கு இப்போவே நம்ம சொல்கிறதுக்கான காரணம், ஒருவேளை இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் நடைபெறாமல் தடுப்பது எப்படி அப்படின்னு கேட்டால், இதை மக்களும் அரசாங்கமும் வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் கேப் வழியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான். வேற ஒன்றுமே இல்லை. டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை மட்டும் ராஜ்மோகன் அவர்கள் சரியாக அதை மக்களிடம் சொல்லாமல் இருந்திருந்தார்கள் என்றால், இன்னைக்கு நிறைய அரசியல் தலைவர்கள் பேசின மாதிரி நியூஸ் சேனலை இருட்டடிப்பு செய்கிறது தாவேகா அப்படின்னு சொல்லி அதையே ஒரு பெரும் போராட்டமாக நடத்தியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு அமைச்சர் அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டார், அதுக்கான ப்ரூஃப் என் கேபினுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சில செட்டப் பாக்ஸில் மட்டும்தான் இது பிரச்சனையாக இருக்குது, ஃப்ரீக்வன்சியில் தான் ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் ஃப்ரீக்வன்சியில் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா எல்லா செட்டப் பாக்ஸ்லேருந்து தானே காணாமல் போகும், அது என்ன ஒரு சில செட்டப் பாக்ஸ்லேருந்து மட்டும் காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிற கேள்வியை நிருபர்கள் கேட்குறாங்க. அதை தாங்க அங்கே டீம் பார்த்துட்டு இருக்காங்க, சீக்கிரமாக அதை பார்த்துருவாங்கன்னு சொல்லி அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ மக்களுக்கு தேவை இங்கே உண்மையிலேயே அரசாங்கம் வேலை செய்கிறதா, இல்லை உண்மையிலேயே எதிர்க்கட்சிகள் சொல்கிற மாதிரி வேலை செய்யாமல் மக்களுக்கு எதிராக இருக்கிறார்களா, இதை மக்கள் தெரிந்து கொண்டாலே போதும். அப்போ மக்களுக்கு இதை உடனுக்குடன் சொல்வதற்கு அரசாங்கமும் தயாராக இருக்க வேண்டும், அரசியல்வாதிகளும் தயாராக இருக்க வேண்டும், மக்கள் பிரதிநிதிகளும் தயாராக இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் நேரடியாக மக்களிடம் போகவில்லை என்றால், மக்களிடம் தப்பான செய்திகளும் தப்பான சில நபர்கள் கூறக்கூடிய கூற்றுக்களும் மக்கள் மனதில் பெரிதாக ஒரு கோபத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதே மாதிரி தான் இனி ஊழியர்கள், நான் சொன்ன பல ஊழியர்கள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஏற்படுத்துவதற்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் பலவிதமான வேலைகளை செய்யலாம். உங்களுக்கு நான் நிறைய நல்லது செய்கிறேன், ஆசை வார்த்தை கூறலாம், இல்லாட்டி லஞ்சங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத செய்திகளை பரப்பி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி அவங்களை நம்ப வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கம் எப்படி மக்களுக்கு தேவையான நல்லதை செய்ய போகிறார்கள், பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் இருந்தாலுமே இது யதார்த்தமாக நடந்துட்டு இருக்கு. களத்தில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இதை சொல்லிட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோஃபா மாடல் அரசின் தோல்விகளை ஒளிபரப்பிய காரணத்திற்காக 3 செய்தி சேனல்கள் முடக்கம், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்போ 3 செய்தி சேனல்கள் முடக்கம் அப்படிங்கிறது உண்மையா இல்லையா, மக்களாகிய நீங்கள் தான் சொல்ல போறீங்க. புதிய தலைமுறை உங்கள் வீட்டில் வருதா இல்லையா அப்படிங்கிறத கீழே உங்களுடைய கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பவானி டு துபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கேவலமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு பல ஊடகங்கள் செய்திருந்தார்கள். அது என்ன அப்படின்னா, ஒரு நண்பர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு டிராவல் பண்ணியிருக்கார். அப்படி டிராவல் பண்ணும்போது அவருக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி தோணி இருக்கு. ஏன் நம்ம பவானிலேருந்து இந்த துபாய்க்கு ஒரு டிக்கெட் எடுத்தால் எப்படி இருக்கும், அதில் பஸ்ஸு பவானி டு துபாய்னு ஒரு பஸ் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய அந்த பஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவர் ப்ராம்ப்ட் போட்டு என்ன செஞ்சிருக்காரு, அவருடைய இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்திருக்கிறார். சில சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லாட்டி யூசர்ஸ் அதை எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க பார்க்கக்கூடிய டிக்கெட் எப்படி இருக்குன்னா, துபாய் பவானி டு துபாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு, 10,000 ரூபாய் அதுக்கான டிக்கெட் காஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை சில செய்தி ஊடகங்கள் பாருங்களேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான போக்குவரத்து கழகத்தில் அந்த மெஷினில் டெக்னிக்கல் கிளிச்சு பவானி டு துபாய்னு இருக்குது, 10,000 ரூபாய் ஒருத்தருக்கு டிக்கெட் போட்டிருக்காரு. இன்னும் சில செய்தி சேனல்கள் என்ன தெரியுமா செஞ்சிட்டாங்க, ஒரு பயணிக்கு 10,000 ரூபாய் டிக்கெட், அப்படியே ஷாக்காகி நெஞ்சை பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டா இருப்பா அந்த பயணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு தப்பை உருவாக்குறது அப்படிங்கிறத விட அது தப்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே சில ஊடகங்கள் அதை செய்தியாக வெளியிடுகிறார்கள். அதை காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஆங்கில ஊடகங்கள் செய்தியை வெளியிட்டு விட்டார்கள் என்றால் உடனடியாக தமிழ் ஊடகத்திலையும் அந்த செய்தி வெளியாகி விடுகிறது. அப்போ அந்த நண்பரே இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, ஐயா அது கிரியேட்டிவிட்டிக்காக நான் உருவாக்குனது, அந்த டிக்கெட்டே ஃபேக்கு, அதை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் கிரியேட்டட் பை ஏ அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாம் மெசேஜ் போட்டிருக்கேன். அதை தாண்டி ஒரு ஊடகம் இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்களே, அதெல்லாம் வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டிங்களா, ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கிது அதை வெரிஃபை பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு போட்டுருவீங்களாங்கிற இந்த கேள்வி அந்த நண்பரே கேட்டிருக்கார். சும்மா செவில் அரைஞ்சரமாய் கேட்டிருக்காரு. சன் நியூஸில் அதை போட்டுட்டு இப்போ டிலீட் பண்ணிட்டாங்க. ஸோ என்னதா நெகட்டிவ் கிடைக்கும் காத்துட்ருக்காங்க பாருங்கள் ஒரு குரூப். ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத உண்மையிலே அவங்க செய்ய வேண்டாம், இந்த அரசாங்க ஊழியர்களோ அமைச்சர்களோ செய்ய வேண்டாம். பட் அது செய்யலைனா கூட அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பேச வைப்பதற்கான முயற்சிகளை இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம், இப்போ அண்ணாமலை அவர்கள் புதிய இயக்கத்தை தொடங்குகிறார், அந்த இயக்கம் புதிய கட்சியாக தொடங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் அதில் ஈவன் தாவைக்காவை சார்ந்தவர்கள் அவங்களும் என்ன இந்த ட்ராப்பில் விழுந்திருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். அதை என்ன 3 சேனல்ஸ் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை விமர்சித்த சேனலில் நீங்கள் முடக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை போடுறார்.
வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அதே ட்வீட்டை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதே ட்வீட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் மேலே வானதி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்கிற இந்த இமேஜை பரப்புகிறாங்க. அப்போ இந்த இமேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் தான் பிஜேபியிலேருந்து வெளியில் வந்தாரா, இவங்க 2 பேருக்குமே மெசேஜ் காமனாக பிஜேபியிலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பிஜேபியை கை காண்பிக்கிறாங்க. அப்போ பிஜேபி சொல்லி தான் அண்ணாமலை அவர்களும் வேலை செய்கிறார். அண்ணாமலை போட்ட அதே மெசேஜை தான் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் போட்ட மெசேஜும் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்ட மெசேஜும் என்டையர் டிஃப்ரெண்ட். பட் மக்களை குழப்புவதற்காகவும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய பி டீம் தாண்டோய் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு பரப்புரை செய்வதற்காகவும், எங்க அண்ணாமலையும் நமக்கு போட்டியாக வந்துருவாரோ, இப்போவே அவர் காலி பண்ணாதான் உண்டு, இல்லாட்டி எதிர்கட்சி அந்தஸ்து கூட நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சில கட்சிகள் நினைச்சிருக்கலாம். அதனால் மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் மீதும் வன்மத்தை தெளிப்பதற்கான அந்த ஒரு பக்கா பிளானிங் நடந்துச்சு. பட் அது எக்ஸிக்யூட் ஆகலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கும் முதல்ல இதெல்லாம் நிறைய இடத்துல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு எதிராக நிறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. சும்மா ஃபேக் நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணி விட்டுட்டு அவர் பேசினதெல்லாம் தப்பாக போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாங்க. அவரும் சில விஷயங்கள் தப்பாக பேசினாலுமே அதுவும் மறுபடியும் அது பெரிய பூதாகரமாக வெடிக்கும். ஸோ இப்படி புதிதாக வரக்கூடிய அரசியல் தலைவர்கள், ஈவன் முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி தப்பாக பேசாத நபர்களா இல்லாட்டி சோஷியல் மீடியாக்களா, அப்போ இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணி அஜெண்டாவை மக்கள் மனதில் எப்படியாவது விதைப்பதற்கு முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் இப்போ புதிதாக வரக்கூடிய இல்லாட்டி மக்களுக்காக நல்லது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த கட்டத்தை கடந்து வர வேண்டும். அவனை என்னதான் ஃபால்ஸ் நரேட்டிவ் செஞ்சாலும், அவங்களுடைய ப்ரொபகண்டா பரப்புனாலும் அது நான் கிடையாது, என்னுடைய வழி இதுதான், நான் மக்களுக்கானவன் அப்படின்னு சொல்கிறத இவங்க ப்ரூவ் பண்ணணும். இப்போ விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து அண்ணாமலை அவர்களுக்கும் இதே மாதிரி சிக்கல் வரும். நாளைக்கு நம்ம யாராவது ஒரு அரசியலுக்கு வந்தாலும் நமக்கு இதே சிக்கல் தான் வரும். அப்போ இந்த சிக்கலை உருவாக்கக்கூடிய அந்த என்டையர் இக்கோசிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் தமிழ்நாட்டை மறுபடியும் பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேற ஒன்றுமே இல்லைங்க. கடந்த ஆட்சியின் போது காமராஜரை இழிவாக பேசின ஒரு நாய் இருந்துச்சு. அவன் ஒரு யூடியூபர், அவனை பற்றி பேசுகிறதே தப்புன்னு வச்சுக்கோங்களேன், முக்தார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அவனுடைய இன்டர்வியூ நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும், அந்தளவுக்கு ஆபாசமாக இருக்கும், கேள்விகள் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் அவனுக்குன்னு ஒரு சேனல் வச்சு அந்த சேனலில் வந்து ஆளும் கட்சியை சார்ந்த நிறைய பேர் அதை இனாக்ரேட் பண்ணி ஃபண்டு யார் கொடுத்தாங்களோ நமக்கு தெரியாது, அதை இனாக்ரேட் பெருசாக ஒரு சேனல் வச்சாங்க. ஒரு நியூஸ் சேனல் மாதிரியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு பெண்ணை பற்றியும் பாஜகவினுடைய முன்னாள் உறுப்பினரை பற்றியும் தவறாக ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க. அப்படி கொச்சா பேசணுன்னே அவங்க போய் என்ன செய்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இன்றைக்கி மைசூரில் வச்சு முக்தாரை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரெஸ்ட் ஆகிட்டாங்க. திருச்சி சிவா அவர்களையும் இதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கூடுதலான தகவல். இப்போது இதே முக்தார் அவர்களை கடந்த முறை நம்ம வந்து அவர் இவ்வளோ தப்பாக பேசிட்டார், ஆபாசமாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, அட போங்கடா அப்படிலாம் எந்த சார்ஜ் ஷீட் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி முக்தார் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல, உடனடியாக இப்போ திமுக காரங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாருங்களேன் உண்மையை பேசினதுக்காக முக்தார் அவர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 3-4 தினங்களுக்கு முன்னாடி தான் முக்தார் அவர்கள் அவங்களுடைய ஒரு புகைப்படம் ட்விட்டரில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. பாருங்கள், ஃபேமிலியோடு நான் முன்னாள் முதலமைச்சர்லாம் பார்த்துருக்கேன், முன்னாள் துணை முதல்வரை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அரசியல் ஹோல்டை காண்பிக்கிறாராம். அப்போ இந்த இடத்துல தப்பு செய்கிறவனுக்கு ஒரு அரசியல் கட்சி தேவைப்படுகிறது, தப்பு செய்கிறவன் எல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்கு பின்னாடி போய் ஒழிந்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சாதாரண மனிதர்கள் அவங்களை எதிர்த்து எதுவுமே பேச முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஆட்சி மாறினால்தான் அவங்கள பற்றி பேச முடியும் அப்படிங்கிற நிலைமையில கூட சில நபர்கள் இருக்கிறார்கள். அந்த ஒரு நிலைமை தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை. நீங்கள் லஞ்சம் வாங்கக்கூடாது, நீங்கள் சரியாக வேலையை செய்ய வேண்டும், நீங்கள் இந்த மாதிரி மின்வெட்டை தடுக்க வேண்டும் இப்படின்னு சொல்லி பழைய அரசாங்கம் செய்ததுக்கு நேர் எதிராக இந்த அரசாங்கம் செய்யும்போது ஏகப்பட்ட இடத்துல அது ஒரு ஸ்பார்க்கை ஏற்படுத்துது. அது நாளடைவில் இந்த அரசாங்கத்தை பழிவாங்குவதற்காக 3 மாதத்தில் விழுந்துரும், 6 மாதத்தில் விழுந்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ஏதோ சூசகமான வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல், எல்லாரும் பி அவேராக இருங்க. நடப்பதை நல்லது நடந்துச்சு உங்களுக்கு தெளிவாக புரியுது, அது உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா உங்கள் மண்டையே கழுவி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுருவாங்க. எதுக்கும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.